இந்த ஊரில் சொல்லுவாங்கல்ல, திருட சீமான் சொல்ல பழமொழி தான். திருடன் திருடிட்டு ஓடுற திருடன் திருடன் கத்திட்டு போகிற மாதிரி ஈழம் குறித்து பேசாமல் எல்லா துரோகத்தையும் செஞ்சுட்டு நான் இன உரிமைக்கு பேசுகிறேன்னு சொல்லி பேசி 15 ஆண்டு காலத்தில் அந்த இனத்திற்காக எதையும் செய்யாமல் தமிழீழத்தை கொச்சைப்படுத்தி, தமிழீழ ஆதரவை மட்டுப்படுத்தி, தமிழீழ ஆதரவு போராட்டத்தை முனைமலங்க செய்து, தமிழீழம் குறித்து பேசியவர்களை வந்தேறி துரோகி என்று குற்றச்சாட்டு வைத்து இன்று அவர் நிலை என்ன இருக்கிறது என்றால் ஒரு RSS உடைய கைக்குழியாக வந்திருக்கிறது. ஒரு படத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இது இன்னைக்கு திரு சீமான் வைத்திருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். சீமான் வைத்திருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அவருடைய பர்சனல் நம்பர் தான் காட்டுங்க. நேற்று இரவு மதிய மயக்கத்தில் உற்சாக பானத்தில் கள்ளு குடிச்சு தெருக்கு வாடா, கள்ளு குடிச்சு எவன் கேட்டால் திமுலா நடடா, சோழ வேத்துடா, சமூக ஒழுக்கக்கேடான் கருத்தை பேசுகிற சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால், சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும், தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் பட்டம் பெற முடியும் நிலையை மாற்றி சமஸ்கிருதத்தில்தான் தமிழ் பிறந்தது என்று ஒரு கோட்பாடு சொல்லிய போது தமிழ் தனித்த மொழி என்று அரசியல் களத்தில் பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் தந்தை பெரியார். தமிழ் என்கிற பிரைட் இருக்கிறது என்றால் தமிழர் என்று சொல்லுவோம் என்று இருக்கிறோம் என்றால் அன்று தந்தை பெரியார் விதைத்த தமிழர் விதையை சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரிது என்று சீமான் பேசுகிறார் என்றால் அவர் RSSஐ விட ஆபத்தானவர். RSSின் கைக்கூலியாக மட்டுமல்ல, இந்திய அரசியலில் தமிழ்நாடு தமிழர் உரிமை, ஈழ அரசியலில் தேசிய உரிமை அத்தனையும் காட்டி கொடுக்கிற ஆளாக இருக்கிறார்.